ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ரொம்ப சுலபமாக பால் கேக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஹாஃப் இயர்லி லீவில் குழந்தைங்க வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. அப்போது அவங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பவுலில் 1 டம்ளர் மைதா எடுத்துக்கலாம். மீதி உள்ள இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இதே டம்ளரில் தான் அளந்து எடுத்துக்க போகிறோம். இதில் 1/4 டம்ளர் ரவா, 1/4 டம்ளர் பால் பவுடர், நான் அமுல் பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாமே நல்லா மர்ஜ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துட்டுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றும் போது பால் கேக் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். எல்லா மாவுலேயுமே நெய் படுற அளவுக்கு நல்லா கசக்கி நல்லா முழுமையாக கலந்து எடுத்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்தி நல்லா கலந்துட போகிறோம். 1/2 டம்ளர் பால் தேவைப்படும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது காய்ச்சி ஆறின பால் தான். விரலாலேயே மாவில் பால் ஊற்றி நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கணும். ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சு எடுக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக தான் பிசைஞ்சு எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்ல விரல்களாலேயே நல்லா சாஃப்டாக இது போல் பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். பேனில் 1 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கலாம். இதுக்கு 3/4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். சர்க்கரை தண்ணியிலையே நல்லா கரைஞ்சி வரணும். இதுக்கு ஒரு முறை நல்லா சர்க்கரையை தண்ணியில் கலந்துட்டுட்டு அதுக்கப்புறமா டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா சர்க்கரை நல்லாவே கரைஞ்சி வந்துடும். சர்க்கரை ஒரு 75% நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இதை கரண்டி வச்சு நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்திக்கிறேன், இது ஆப்ஷனல் தான். இப்போ கரண்டி வச்சு நல்லா முழுமையாக ஒரு முறை கலந்துட்டுட்டு குலோப் ஜாமுக்கு சிரப் செய்வோம் இல்லையா, அந்த பதம் பிசுப்பாக இருந்தாவே போதும். இதுக்கும் மேலே ரொம்ப கொதிக்க வச்சோம் அப்படின்னா கிறிஸ்டலைஸ் மாதிரி ஆகிடும். அதனால் பிசுப்பு தன்மையிலேயே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லாவே ஊறி வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். இந்த மாவை சப்பாத்தி கல்லை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். சப்பாத்தி போல் நல்லா விரித்து எடுக்கணும். ஆனால் சப்பாத்தி போல் மெல்லிசாக இல்லாமல் கொஞ்சம் தொன்னமாக செஞ்சு எடுத்துக்கணும். நான் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸில் தேய்ச்சி எடுத்துருக்கேன்னு. இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்கும். இதை இப்போது நான் ஸ்கொயராக தான் பீஸ் போட்டு எடுக்க போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். எல்லா மாவுலேயுமே இதே போல் பீஸ் போட்டு இன்னொரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் கொஞ்சமாக சூடான உடனே மிதமான சூட்டில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு வறுத்தி எடுக்கணும். ஏன்னா சோடா சேர்த்திருக்கறனால இன்னும் கொஞ்சம் நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வரும். கடாயில் இடம் இருக்கணும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் வச்சுருக்கும் போது மேலே சீக்கிரமாக கலர் மாறாமல் இருக்கும், உள்ளேயும் நல்லா வெந்து வந்திருக்கும். உள்ளியும் நல்லா வெந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த உடனே எண்ணெயிலிருந்து வடித்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்த சர்க்கரை பாகில் போட்டுடலாம். மீதி உள்ள எல்லா பால் கேக்கையுமே இதே போல் மிதமான சூட்லேயே தான் வச்சு வறுத்து எடுக்கணும். ஒவ்வொரு பேட்சாக வறுத்த உடனே சூடாகவே சுகர் சிரப்பில் நம்ம போட்டு எடுத்துடணும். சுகர் சிரப்பு கொஞ்சம் லைட்டாக வெதுப்பாக இருக்கிறது போல் பார்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா சீக்கிரமாக பால் கேக் நல்ல சுகர் சிரப்பை உறிஞ்சி வரும். பால் கேக்கை இது போல் பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் சுகர் சிரப்பில் நல்லா ஊறணும். அப்போது இது போல் ஃப்ளாட் பேஸ் உள்ள இடத்துல தான் ஊற வைக்க முடியும். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்ல சூப்பராக டேஸ்டியான பால் கேக் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க லீவில் வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஸ்வீட் செஞ்சு தர சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இது போல் பால் கேக் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க.